சதய நட்சத்திரம். இப்போ சதய நட்சத்திரத்தில் வந்தவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா பணத்தை கொடுக்கறக்கூடிய நட்சத்திரம் பூரா பார்த்திங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் தான். அப்போ குரு தான். அப்போ இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குரு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் மூலமாக இவங்களுக்கு ஒரு பண வரவு அப்படிங்கிறது இருக்கும். குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்போ சதயத்துக்கு 2வது நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் குரு ஹோரையை இவங்க பயன்படுத்தும் போது பண வரவுகள் நல்லாயிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி அந்த குருனாலே என்னென்னா மரியாதை. அப்போ இவங்க எப்பவுமே இந்த சதயத்தில் பிறந்தவங்க சின்ன குழந்தையாக இருந்தாலும் கூட அந்த மரியாதையாக பேசுனாங்கன்னா, சரிங்க வாங்க போங்க அப்படின்னு அந்த மாதிரி பேசுனாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை இவங்களுடைய பேச்சு எடுபடும். இவங்களுக்கு அதுக்குண்டான மரியாதை கிடைக்கும். அதுக்குண்டான வரவுகள் இவங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சரிங்களா? அப்போ பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு உண்டான சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால் அல்லது 2 மனித முகம், 2 மனித முகம் உள்ள சிம்பிள். இதை நீங்கள் பண்ணும்போது, இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான வரவுகள் நல்லாயிருக்கும். அப்போ சதய நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் என்ன நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திரத்துக்கு உண்டான தெய்வம் துர்காதேவி. அப்போ நீங்கள் சுக்கிர ஓரையில் துர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு காரியம் ரொம்ப நாளாக திருமணமே ஆகலை, திருமண தடை இருக்குது அப்படின்னாலும் கூட இந்த 6வது நட்சத்திரத்தை நம்ம உபயோகித்து திருமண தடையை கூட நம்மளால் என்ன பண்ண முடியுங்க, நிவர்த்தி செய்ய முடியும். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், எனக்கு திருமணமே ஆகலைனாலும் கூட இந்த 6ஆம் இடம் என்பது 7ஆம் இடத்துக்கு 12ஆம் இடம். அப்போ இந்த 6ஆம் இடத்தை நம்ம செயல்படுத்தும் போது அது கண்டிப்பாக நமக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும். நீங்கள் என்ன வேலை செஞ்சாலும் திருமணம் நடக்கலையா, குடும்பம் அமையலையா, ஒரு வேலையை எடுத்த வேலையை செய்ய முடியலையா, இல்லை ஒரு வேலைக்கு தடையாயிட்டே இருக்குதா, நான் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் தடையாயிட்டே இருக்கா, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த 2வது நட்சத்திரம் 6வது நட்சத்திரத்தை பயன்படுத்துங்கள். அப்போ சதய நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதுக்குண்டான சிம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம். வீட்டில் மண் பாத்திரம் வச்சு சமைச்சிக்கலாம், மண் பாத்திரம் வச்சுக்கலாம். அடுப்பு எல்லார் வீட்லேயுமே இருக்கும். என்ன அடுப்பு? மண்ணில் போட்ட அடுப்பு. அடுத்தது முக்கோணம். இந்த சிம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். சரிங்களா?